இந்த சங்காரெட்டியை முழு மனசோட ஆதரிக்கிற வேட்பாளர் வஜ்ரகாலேஸ்வரி தேவி. இந்த தொகுதியோட எம்எல்ஏவா போட்டி போட போறாங்க. அவங்களுக்கு நான் என்னோட முழு ஆதரவை கொடுக்கிறேன். நமக்கு ரோடோ லைட்டோ தேவையில்லைன்னு சொன்னாங்க. தடுப்பணை கட்ட தெரியாதுன்னாங்க. பிரிட்ஜ் தேவையில்லைன்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம். ஆனா நம்ம ஊரு பெண்கள் கண்ணில் தண்ணி வர மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை நம்ம பிரச்சனையா பார்க்கணும். அதுக்கு காரணமானவங்களுக்கு இனியும் நாம எந்த இடமும் கொடுக்க கூடாது. அப்படியே அவங்க அப்பா மாதிரியே பேசுறாருல. அவர் மாதிரி பேசலடா, ஐயாவே திரும்பி வந்துட்ட மாதிரி இருக்கு. நல்ல நாள்ல நாமினேஷன் நடக்கும். அன்னைக்கே நான் அவனை கொன்னு போட்டுறேன்னு சொன்னேன். நீங்க தான் போன போது விட்டுன்னு சொன்னீங்க. கருடாபுரம்ல இருக்கிற கோடி கமிட்டிக்கு கால் பண்றா. கண்டிப்பா பண்ணிடுறேனா. என்னப்பா எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? நீங்க கேட்ட பணத்தை தான் கொடுத்துட்டீங்க. என்ன பத்தலையாப்பா? இன்னும் வேணுமா? பட்டாபி குடு. சரியா, எனக்கு எதுவும் பணம் வேணாங்க. தான் நினைச்சது நடக்கலன்னு ஏதாவது அவன் பிரச்சனை பண்ணிட போறாங்க. யாரு? சங்காரெட்டி. ஏயா காலத்துக்கு அவனுக்கு அடிமையா இருப்பீங்களா? எதிர்த்து பேச மாட்டீங்களோ? நேத்து வந்தவன் தைரியமா பேசுறான், உங்களுக்கு அந்த தைரியம் இல்ல? அவன் கதையை அப்படியே விடுங்க. ஐயா, அந்த சங்காரெட்டி தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. என்னடா பண்ணுவான்? அவன் வருவான். என்ன பண்ணுவாங்க? பட்டாபி அவங்களை அனுப்பி விடுறா. கிளம்புங்க கிளம்புங்க. கமிட்டி ஆளுங்க கூப்பிட்டா அவன் எப்படா வருவான்? நாம சொன்னதையெல்லாம் அவன் அப்படியே மாத்தி பேசினவன். நேரம் பார்த்து தான் செய்யணும். புரியுதுண்ணா. அம்மா 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 அம்மா, உள்ள எங்க அப்பா இருக்காரு. அவரால் நடக்க முடியாதா? உங்க அப்பான்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. கொஞ்சம் உள்ள வரீங்களா? வரேன். வாங்க போலாம். வாங்கம்மா. வாங்கம்மா. கையடா கையடா, என்ன பட படங்கறல பட பட. கிராமத்துல இருந்து சிட்டிக்கு போய் அங்க வளர்ந்து போனல, சும்மா சொல்லக்கூடாது. நல்லா இருக்க. உன் மேல கை வச்சவன் யாருன்னு கேட்டா மன்சூர்னு சொல்லு. எவனாவது என்னை எதிர்க்க தைரியம் இருந்தா என்னை வந்து நேர்ல பார்க்க சொல்லு. போலீஸ்க்கு இங்க என்ன வேலை? கோவிலுக்குள்ள யாரையும் விட மாட்டேங்கிறீங்களா? எங்க கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். கையில அருவா கம்பமா 100 பேர் இருக்காங்க. வீசுல கத்தில 4 ஓ மேல பட்டுச்சுன்னா என்னடா பண்ணுவ? போடா. நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். அவன் மட்டும் இருந்தானா அவனை நானே கொன்னுடுறேன். ஒருவேளை என்ன மீறி வந்துட்டானா அவனை கொன்னுடுங்க.
ஏய் நீ இங்க தான் இருக்கியா? நீங்க மந்திரத்தை சொல்லுங்க சாமி. எப்போ உன் அக்காவை நாங்க வச்சு பார்த்தனோ அப்பத்துல இருந்து என் மனசு என்கிட்டயே இல்லை. உன்னை கொன்னுட்டு அடுத்தது அவளை பார்க்க வீட்டுக்கே போறேன். நான் என்ன உன்கிட்ட விளையாடுறேன்னு நினைச்சியா? ஓ தலைய துண்டாக்கடா. அம்மா ஒரு நிமிஷம் வாங்கம்மா. எங்கடா வரணும்? திருஷ்டி கழிக்கணுமா? யாருக்கு? நம்ம தம்பிக்கு தாம்மா. எதுக்குடா? பொண்ணுங்க மேல கைய வச்சாலே தலைய சீவுற வம்சத்துல பிறந்தவர் அவரு. நம்ம வீட்டு பொண்ணுங்க மேல கைய வச்சா சும்மா விட்டுருவாரா? ஊர் மொத்தம் பார்த்துட்டு இருக்கும் போதே அவனுக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டாரா? என் அக்கா மட்டும் இல்ல, எவனாவது பொண்ணுங்க மேல கைய வைக்கணும்னு நினைச்சா அவன் உயிர் போறதுக்கு முன்னாடியே 100 துண்டா போயிடுவான். அவன் கிட்ட சொல்லுங்க, அந்த வீட்டுல இருக்கிற என் அக்கா முகத்துக்காக தான் அவன் இதுவரைக்கும் பண்ண எல்லா பாவத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா பாக்குறீங்க? எரிகிறவன் சாம்பலாகிறதுக்குள்ள இழுத்துட்டு போகடா இந்த பொறுக்கிய.